மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருப்பது செல்லும். இன்றைக்கி நம்ம மார்னிங் பார்த்த பாடத்தினுடைய வினாடி வினாவை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கேள்விகளுக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பாருங்கள். F1 தண்டுடன் கம்பளி துணியை தேய்க்கும் போது கம்பளி பெறும் மின்னோட்டம் நேர் மின்னோட்டமா, எதிர் மின்னோட்டமா, நடுநிலையா, பூஜ்ஜியமா? F1 தண்டையும் கம்பளியும் தேய்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? கம்பளிக்கான என்ன மின்னோட்டம் பெறும்? F1 எதிர் மின்னோட்டம் பெறும்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ கம்பெனி என்னது? நேர் மின்னோட்டமானது பெறும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ F1 எப்பயுமே அது எதிர் மின்னோட்டம் தான் பெறும் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது, மின்னூட்டம் தொகலை கண்டறிய பயன்படும் கருவி நிலைமின் காட்டியா, வாண்டிகிராஃபா, ஏசி மின் மோட்டரா, ஏசி மின்னியற்றியா? மின்னூட்ட தொகலை கண்டறிய பயன்படும் கருவி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிலைமின் காட்டி. சரிங்களா? இதுதான் என்னது? மின்னோட்ட தொகலை கண்டறிய பயன்படும் கருவி. அடுத்தது, புவித்தடுப்பு கம்பி பயன்படுத்தப்படுவது மின்னேற்றத்திற்கா, மின்னிறக்கத்திற்கா, மின் தூண்டலுக்கா, மின்தடைக்கா? புவித்தடுப்புனா என்ன சொன்னோம்? எர்த்து கொடுக்குறோன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? புவித்தடுப்பு கொடுக்குறதுனால நமக்கு என்ன ஆகும்? மின் இறக்கமானது நடைபெறும். சரிங்களா? அதனால தான் என்னது நமக்கு ஷாக் வந்து பார்த்தோன்னா அடிக்காமல் இருக்கிறதுக்காக என்னது நம்ம எத்தை கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஆன்சர் என்ன? மின் இறக்கம். ஆப்ஷன் பி. அடுத்த 4 கொஸ்டின் பாருங்கள். மின் இறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. மின் இறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு மின் சூடேற்றியா, மின்சலவை பெட்டியா, மின்னல் கடத்தியா, மின் தூண்டியா? மின் இறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, மின்னல் கடத்தி. சரிங்களா? மின்னிறக்கத்திற்கான ஒரு பயன்பாடு தான் நம்ம என்னென்னு பார்த்தோம்? மின்னல் கடத்தின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது, விலாங்கும் மீன் வெளிப்படுத்தும் மின்சாரத்தின் அளவு. விலாங்கும் மீன் வெளிப்படுத்தும் மின்சாரத்தின் அளவு 220 வாட்ஸா, 440 வாட்ஸா, 650 வாட்ஸா, 870 வாட்ஸா? விலாங்குனா என்ன சொன்னோம்? ஈல் மீன் சொல்லி சொன்னோம்ல. ஈல் மீன் வகையை சார்ந்த விலாங்கு மீன் தான் என்னது? மின்சாரத்தினை வெளிப்படுத்தும் திறன் கொண்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அது வந்து அது எவ்வளவு வாட்ஸ் வெளிப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ வெளிப்படுத்தும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 650 வாட்ஸ். சரிங்களா? 650 வாட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அதனால் மின்சாரத்தை வெளிப்படுத்த முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, மின்தடையாக்கிகள் தொடரிணைப்பில் இணைக்கும் பொழுது டேசமம். மின்தடையாக்கிகள் தொடரிணைப்பில் இணைக்கும் போது டேசமம். சரிங்களா? இரவு மின் சுற்றுப்பு இருக்கும். இது மாதிரி வந்து பார்த்தோன்னா மின்தடைகளை வரிசையாக கொடுத்து என்னது ஒரு மின்கலனோடு இணைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா இப்படி வந்து பார்த்தோன்னா மின்கலனிலேருந்து மின்சாரமானது நமக்கு பாயும் பொழுது என்ன ஆகும்? தொடரிணைப்பில் இணைச்சிருக்கோம். ஸோ தொடரிணைப்பில் இணைக்கும்போது என்னது? மின்னோட்டமானது சேம் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இதில் எதுவுமே மாறாது. இதில் என்னது? அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, மின்னோட்டம். சரிங்களா? இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மின்னூட்டமா மின்னோட்டமானு கேட்டால் மின்னோட்டம். சரிங்களா? மின்னூட்டம்னா Q, சார்ஜ்னு சொல்லி பார்த்துருப்போம். மின்னோட்டம்னா அது I. சரிங்களா? கரண்ட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ வந்து அதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அடுத்து 7 கொஸ்டின் பாருங்கள். மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது டேஸ் மாறுபடும். பக்க இணைப்பில் இணைச்சோன்னா என்ன ஆகும்? அதாவது மின்தடையாக்கிகள் என்னது? பக்க இணைப்பில் இப்படி இணைக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்படி பக்க இணைப்பில் இணைக்கும் பொழுது நமக்கு என்னது? இந்த மாதிரி இது வந்து ஒரு மின்கலன் கூட இணைச்சிருப்போம். ஸோ இப்படி இணைக்கும்போது நமக்கு என்னது? இது வழியாக பாயக்கூட மின்னோட்டமானது என்னது? பிரிஞ்சு போகும். சரிங்களா? இது வழியாக I1 போகும், I2, I3ன்னு சொல்லி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மின்னோட்டம் போகும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் என்ன தான் நமக்கு மாறுபடும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மின்னோட்டம். சரிங்களா? ஸோ அதாவது என்னது? மின்தடையாக்கிகள் தொடரிணைப்பில் இணைக்கும் பொழுது மின்னோட்டம் சமமாக இருக்கும். என்ன மாறும்? மின்னழுத்தமானது மாறும்னு சொல்லி பார்த்துருப்போம். இதுவே வந்து பார்த்தோன்னா பக்க இணைப்பில் இணைக்கும் பொழுது நமக்கு என்னது? மின்னோட்டமானது மாறுபடும், மின்னழுத்தமானது சமமாக இருக்கும்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். மின் உருகியின் உருகுநிலை அதிகமாக, குறைவா, மிக அதிகமாக, எதுவும் இல்லையா? மின்னுருகின்னா என்னது? ஃபியூஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபியூஸோட உருகுநிலை எப்படி இருக்கும்?
அதனுடைய உருகு நிலையானது மிகவும் குறைவாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் நமக்கு என்னது அதிகமான கரண்ட் போகும்போது அது உருகி வந்து பார்த்தோன்னா சர்க்யூட்டை கட் பண்ணி விட்டுருன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி குறைவு. அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். மின் உருகியின் உலோக கலவை வெள்ளியம் மற்றும் துத்தநாகமா, காரியம் மற்றும் துத்தநாகம், வெள்ளியம் மற்றும் காரியமா, நிக்கல் மற்றும் குரோமியமா? மின் உருகியின் உலோக கலவை ஆன்சர் ஆப்ஷன் சி வெள்ளியம் மற்றும் காரியம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா என்னது நம்ம மின் உருகியில் பயன்படுத்தக்கூடிய உலோக கலவை. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்தது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவிற்கு எடுத்துக்காட்டு. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவிற்கு எடுத்துக்காட்டு. மின் உருகியா, மின் சமையற்கலனா, மின் இஸ்திரி பெட்டியா, அனைத்துமா? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். சரிங்களா? எல்லாமே என்னது நமக்கு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை ஏற்படுத்தக்கூடியதான். சரிங்களா? அவ்வளோதான் என்னோட கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு. நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.